நடுவில் வாசப்படுன்னு சொல்றோம். அது உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நான் உங்கள் நடுவில் வாசப்படுவேன். நீங்க சுத்தமா இருக்கணும்னு இருக்கிறாரு. அதே மாதிரி 1 பேரு சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருக்கணும்னு சொல்றாரு. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருக்கணும்னு சொல்றாரு. சரியா? ஓகேவா? மனப்பட வாசலுக்கு சொல்லுங்க. உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் நடுவில் இருக்கிறேன். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்றார். இந்த 2 மனப்பாடமா பண்ணணும். சரியா? கர்த்தர் எப்படி அந்த எரிகோ கோட்டையை நமக்கு விட வச்சு வெற்றி பெற செஞ்சாலும் அவங்க ரொம்ப இது பண்ணாங்களா? கஷ்டப்பட்டாங்களா? அவங்க போய் யார்கிட்ட ஃபைட் பண்ணாங்களா? இல்ல. என்ன சொன்னாரு? அமைதியா இருந்தா போதும். என்ன சொன்னாரு? அமைதியா இருந்தா போதும். அமைதியா இருந்தாலே கர்த்தர் நமக்கு வெற்றி தருவாரு, ஜெயத்தை தருவார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம சரி கொடுக்கணும், அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சுன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கூட நிறைய அற்புதங்கள் செய்வார். நாம கூட என்ன பண்ணணும்? உதவி பண்ணணும், பாவத்தை விடணும். இந்த ஜெரிகோ கோட்டைக்குள்ள இருக்கிற ஜனங்கள்